மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு விதமான விருப்பமும் ஒவ்வொரு விதமான ஆசையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னோடய ஆசையெல்லாம் வீடை சுற்றி செடி கொடி மரங்களாக வைக்கணும்னு ஒரே ஆசை. பட் ஆனால் அந்தளவுக்கு நமக்கு இடம் கிடையாது. நம்ம மாடியில் இருக்கும் பொழுது பாட்டில் தான் நம்ம வைக்க முடியும். ஜாடியில் வைக்கக்கூடிய செடி அந்தளவுக்கு க்ரோத் இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் மண்ணில் வைக்கக்கூடிய நம்ம நிலத்தில் வைக்கக்கூடிய செடியோடைய க்ரோத்தை நல்லா இருக்கும். பட் ஆனால் நம்ம ஒரு பாட்குள்ளே வைக்கும் பொழுது அந்த அளவுக்கு தான் வேர் போய் அந்த அளவுக்கு தான் அது காய்க்கும் பூக்கும். இருந்தாலும் பரவாயில்லையே, நமக்கு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஒரு 10 செடியாவது வச்சு வீட்டுக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கொடுக்கலாம் இல்லையா? அதனாலேயே நான் தேடி தேடி இன்டோர் பிளான்ட் எது நல்லதோ அது மாதிரி வாங்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது ரேட்டும் கம்மியாக இருக்கணும், அதே போல் நமக்கு வீட்டுக்கும் அழகாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் ஒவ்வொன்றா வாங்கி வச்சுருப்பேன். என்ன தான் இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலுமே அதுக்கு சன்லைட் கண்டிப்பாக தேவைப்படும். கொஞ்சம் நேரம் நம்ம சன்லைட்டில் வச்சுட்டு நல்ல தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது நிறைய நாளைக்கு மெயின்டைன் பண்ணலாம் நம்ம. ரெண்டாவது, ஒரு வீட்லேயாவது நம்ம பெட்ரூமில் ஸ்னேக் பிளான்ட்டுன்ற ஒரு இன்டோர் பிளான்ட் இருக்குது, அதை வாங்கி வச்சோம் அப்படின்னாக்கா அது நல்ல ஒரு குட் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடி. அதனால் மேக்ஸிமம் வாங்கி அதை வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது நமக்கும் நல்லது. ரெண்டாவது, நம்ம ஒவ்வொரு செடியோடைய ஒவ்வொரு லீஃபையும் நம்ம ஈவினிங் டைம்லையாக இருக்கட்டும், ஒரு மார்னிங் டைம்லையாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய டைமில் அதை கொஞ்சம் பராமரிக்கும் பொழுது உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம மனசில் என்ன தான் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஃபுல்லாக அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு வேலையாக செய்வோம். அதுக்கு தண்ணி விடுறதா இருக்கட்டும், அதுக்கு மருந்து வைக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமுமே பார்த்து பார்த்து பண்ணும் பொழுது அது என்றைக்கு ஒரு மொட்டு விடும், அது என்றைக்கு ஒரு பூ பூக்கும் அப்படின்றத பார்த்து பார்த்தே நமக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நிம்மதி கொடுக்கும் மனசுக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு செடியாவது வாங்கி வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது நமக்கு நல்லது தான். ஈஸியாக க்ரோத் ஆகுறதுன்னு பார்த்தாக்க மணி பிளான்ட் ஈஸியாக வளரும். வீட்டில் எங்கேயாவது கிடச்சி ஒரு தூர் எடுத்துகிட்டு வந்து வச்சா கூட அந்த மணி பிளான்ட் வந்து நிறைய நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம். அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் வச்சு பராமரித்தோம் அப்படின்னாக்க வீட்டுக்கும் நல்ல ஆக்சிஜன், நமக்கும் ரொம்ப நல்ல நிம்மதி கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு வீடியோக்களில் நல்ல நல்ல தகவல்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்.